வளைகுடா போரின் போது ஏப்ரல் மாதம் ஈரானின் எல்லைக்குள் நுழைந்த பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநவீன அமெரிக்க போர் விமானம் F-15 ஃபைட்டர் ஜெட் ஒன்றை கண் இமைக்கும் நேரத்தில் தாக்குதல் நடத்தி உடைத்து நொறுக்கியது ஈரானின் விமானப்படை. விமானம் வெடிப்பதற்கு சில மைக்ரோ வினாடிகளுக்கு முன்பு பைலட் பாராசூட் மூலம் ஈரானின் அடர்ந்த செங்குத்தான மலைப்பகுதிக்குள் குதித்து உயிர் தப்புகிறார். அந்த விமானி எதிரி நாட்டு ராணுவத்திடம் சிக்கக்கூடாது என்பதற்காக சுமார் 36 மணி நேரம் 70 மைல் தூரம் பசி தாகத்தோடு அந்த மரண பள்ளத்தாக்குகளில் ஓடி ஒளிந்திருக்கிறார். ஒட்டுமொத்த அமெரிக்க பாதுகாப்பு படையும் அவரை மீட்க நள்ளிரவில் களத்தில் இறங்கியது. அமெரிக்காவின் ஸ்பெஷல் போர்ஸ் கமாண்டோக்கள் களமிறக்கப்பட்டு 64 நவீன போர் விமானங்கள், 48 எரிபொருள் நிரப்பும் டாங்கர்கள், 3 ஹெலிகாப்டர்கள் என மொத்தம் 155 பேர். விமானங்கள் ஈரானின் வான்பரப்பை சூழ்ந்து கொண்டு அந்த பைலட்டையும் அவரது சக அதிகாரியும் மீட்டது. மீட்கப்பட்ட அந்த விமானியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது விமானத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன் ஈரானின் பல ட்ரோன்கள் ஒன்றிணைந்து நகர்ந்தன. பெரிய ட்ரோன் ஒன்றின் அடியில் சிறிய ட்ரோன்கள் கால்களைப் போல இணைக்கப்பட்டிருந்ததால் அவை ஜெல்லி ஃபிஷ் போல தெரிந்தன என்று கூறியுள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகள் வானம் முழுவதும் காற்றில் மிதக்கும் மினி ஃபீல்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் என்று அந்த விமானி விவரித்ததாக CNN செய்தி கூறுகிறது. F-15E விமானம் வீழ்த்தப்பட்டதற்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் ட்ரோன்களின் கூட்டம் ஒன்று இதில் பங்காற்றியிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. விமானி அளித்த விவரங்கள் பல ட்ரோன்களை ஒருங்கிணைந்த ஒரே அமைப்பாக இணைக்கும் மெஷ் நெட்வொர்க் தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போகிறது. இந்த தொழில்நுட்பம் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை ஒருவரே இயக்கவோ அல்லது ட்ரோன்கள் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொண்டு கூட்டாக செயல்படவோ வழிவகுக்கிறது என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் இதுபோன்ற திறன்கள் இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை கண்டறியவில்லை. அதனால் மெஷ் நெட்வொர்க் அடிப்படையிலான ட்ரோன் அமைப்புகளுக்கு பெயர் பெற்ற ரஷ்யாவும் சீனாவும் ஈரானின் இந்த ட்ரோன் மேம்பாட்டிற்கு ஆதரவளித்திருக்கலாம் என்று CNN செய்தி கூறுகிறது.